சிறப்புரையாற்றமா வைக்கிறேன். நேரில்லாத காரணம் கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சுக்கோங்க. இங்கே வந்திருக்கும் அனைத்து சமூக ஆர்வலர் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்து நான் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் 10 ரூபாய் இயக்கம். இதுக்கு முன்னாடி பேசினவங்களாம் சொன்னாங்க நம்மெல்லாம் சம்பளம் இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்க. அப்படி இல்லைங்க, சொந்த செலவு பண்ணிக்கிட்டு கன்னியாகுமரியிலேருந்து இங்கே வந்து போராட்டத்துக்கு கலந்துருக்காங்க. சம்பளம் மட்டும் இல்லை, அந்த காவல்துறையில் சிஐடின்னு இருப்பாங்க. எஸ்பிக்கெல்லாம் ஒரு சிஐடி, முதலமைச்சருக்கெல்லாம் ஒரு சிஐடி. இவங்கெல்லாம் என்னைக்காவது அடிச்சாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தகவல் தராங்க, கொள்ளை நடக்கிறது தகவல் தராங்க, சாராயம் காய்ச்சதுக்கு தகவல் தராங்க. ஆனா இவங்க என்னைக்காவது கொலை செய்யப்பட்டார்கள், இந்த சிஐடி கொலை செய்யப்பட்டார், இந்த புலனாய்வுத்துறையில வேலை செய்யற ஒரு கொலை செய்யப்பட்டார் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. ஏன்னா அவங்க எல்லாமே கூட்டு களவாடிகள். பேசிக்கா நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்க விரும்பணும். எந்த அரசியல் கட்சியும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு எவ்வளவு கறக்க முடியுமோ அவ்வளவு கறந்துட்டு இருக்காங்க. நாம ஓட்டுக்கு எப்ப பணம் வாங்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே நாடு குடிச்சோர் ஆயிப்போச்சு. நம்ம ஊழலுக்கு எதிராக போராட்டம் பண்றோம். மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. ஓட்டுக்கு எதிராக பணம் வாங்காதீங்க, உங்க ஓட்டை விற்காதீங்க. ஏன்னா நானே இன்னைக்கு முதலமைச்சர் ஆனாலும் நான் 234 எம்எல்ஏ வாங்கணும்னா வாங்கிதான் பணம் கொடுத்து வாங்கணும். நான் பெரிய சமூக ஆர்வலர், எங்க 10 ரூபாய் இயக்கம் பெரிய சமூக ஆர்வலர் போய் நின்னோம்னா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அவங்கட நாங்க 10 ஓட்டு கூட வாங்க மாட்டோம். அவனுக்கு ஓட்டு போட்டு இப்படியே பேசி பணத்துக்காக ஓட்டை வித்து இன்னைக்கு நடுத்தருவுல கொண்டாந்து நிக்கிறோம். ஒரு சாராயம் காசுனா செத்த குடும்பத்துக்கு குடிக்கிறது மது நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடு. விக்கிறீங்க, குடிக்கிறவங்களை எதுக்கியா நிவாரணம்? சரி குடு, பரவாயில்ல. எவ்வளவு கொடுக்குற? 10 லட்சம். ஏன்னா நான் அந்த பிசினஸ் டெவலப் பண்ணும். மக்கள் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதுதான். மக்கள் அதாவது அரசியல்வாதிங்க புரியாமலாம் கொடுக்கல. இந்த பிசினஸ் நாங்க கண்டினியூவா டெவலப் பண்ணிட்டே இருக்கணும். இன்னைக்கு நான் 10 லட்சம் கொடுத்தா குடிக்க அனுப்புறான். ஏன்னா எது வேலை செய்ய மாட்டேங்கிற, வீட்டுல சும்மா தான் வெட்டியா இருக்க, போய் குடிச்சுட்டாவது வா. கள்ளச்சாராயம் குடிச்சு 10 லட்சம் கிடைக்கும் குடும்பத்துக்குன்றான். உன்னால ஒரு யூஸ் இல்லை, எனக்கு குடும்பத்துக்காரனே அனுப்பிச்சு விடுறான். அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க அரசியல்வாதிங்க? போட்ட பணத்துக்கு பல மடங்கு நம்ம சம்பாதிக்கணும். அடுத்ததும் அரசியலுக்கு வரணும். இதுதான் பேசிக்கா எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற டார்கெட். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் ஒரு மனு கொடுத்த கலெக்டருக்கு, கலெக்டர் எடுக்கல. கலெக்டருக்கே டார்கெட் இருக்கு கலெக்ஷன் பண்றதுக்கு. கலெக்ஷன் பண்றதுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி படிச்சுட்டு மெரிட்ல பாஸ் பண்ணிட்டு இந்தியா லெவல்ல பாஸ் பண்ணிட்டு வர கலெக்டருக்கு கலெக்ஷன் ஏஜென்ட் தான். முடிஞ்சா கேச போடு, நான் பாத்துக்கிறேன். கலெக்டருக்கு டார்கெட் எடுக்கிறப்ப எல்லா அதிகாரிகளுக்கும் அவங்களுக்கு டார்கெட் இருக்கு. எப்படி நம்ம ஒரு ஓட்டுக்கு 500 கொடுக்கறானா, 1000 கொடுக்கறானா, 2000 கொடுக்கறானான்னு பார்த்து ஓட்ட போடுறோமோ, இதே மாதிரி ஒரு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க உயிர்களுக்கும் ஒரு டார்கெட் இருக்கு. இதை எதிர்த்து போராடுறோம். ஃபர்ஸ்ட் போராட்டம் என்ன பண்ணுவான்? போலீஸ் விட்டு ஒரு கேஸை போடுவான். ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, அதனால சாலை மறைந்த சாலையில எதுவுமே இருக்காது. ஆனா அதுக்கு ஒரு கேஸ் போடுவான். இவனுக்கு மட்டும் 1000 பேர் 500 பேர் நடு ரோட்ல நின்று போராட்டம் பண்ணுவாங்க. அவங்க கேஸ் கிடையாது. போட்டு பார்ப்பான், ஓ சமூக ஆர்வலர் ஒதுக்கிட்டானா, ஒதுங்கலையா, திரும்ப நீ ஃபைட் பண்றியா. அடுத்தது என்ன பண்ணுவான்? நம்மள மாதிரி ஆகலாம். நான் போயிட்டு ஹைகோர்ட்ல கேஸ் பண்றேங்க, ஹைகோர்ட் ஜட்ஜி எல்லாம் நியாயமா தான் சத்தியமா தீர்ப்பு வழங்குவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போடுறோம். போட்ட உடனே என்ன ஆயிடுது? மொத்த மனு அவனுக்கு டீட்டெயில் போயிடுது. ஹைகோர்ட்ல ஜெயிச்ச உடனே இவன் நம்மள காலி பண்றான், உடனே உங்களை காலி பண்ண ஆரம்பிக்கிறான். இதுதான் நடக்குது. உடனே நம்ம உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது. அவன் பண்றான், ஒரு கோர்ட்டுக்கு கொலை பண்ணிட்டு போறாயா, வேற எதுவும் அவனுக்கு லட்சம் கிடையாது. குடிச்சிட்டு ஒரு கோர்ட்டு கொடுத்தா கொலை பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். ஜெயில போடு எங்கனா போடுன்னு போயிட்டு இருக்கான். இப்ப நம்ம என்ன பண்றது? நம்மளும் பாதிக்கப்பட்டிருக்கோம், மற்றவங்களுக்கும் இந்த நிவாரணம் தேடி தரணும்னாங்க சமூக ஆர்வலர்கள் நீங்க எவ்வளவு அடித்தாலும் சரி, எப்படி ராணுவத்துல எவ்வளவு செத்தாலும் மீண்டும் நாங்க எங்களுடைய பணியை செய்யறோமோ, அதே மாதிரி சமூக ஆர்வலர்கள் நீங்க எவ்வளவு அடித்தாலும் சரி எங்கள் பணியை செய்ய நாங்க தவற மாட்டோம். எங்கள் நோக்கத்தை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டே இருக்கோம் என்று சொல்லி என் உரையை எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்தது ஜெகதீசன், கடம்பூர் ஒன்றியம், திருவள்ளூர் மாவட்டம். சார் ரொம்ப ஷார்ட்டா முடிச்சு, டைம் இல்லை. எல்லோரும் நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றிய செயலர் கடம்பத்தில் பேச வந்திருக்கேன். நான் ஒரு சமூக ஆர்வலர்.
என்னுடைய பகுதியில் வந்து நிறைய நான் சமூக நல வேலை செஞ்சுட்டு கொண்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் விஓ நிறைய ஊழல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. வரவங்க போறவங்க அவங்க கிட்ட ஏதாவது ஒரு சர்டிபிகேட் வேணும்னா கூட ஒரு 500 1000 சொல்லிட்டு கேட்குறாங்க.